ட்ரீம் மிஷின் வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு ஹை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z900 பிபிஎஃப் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க எல்லாருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் உங்களோட நியூ வெஹிக்கிளுக்கான ப்ரொடெக்ஷன், அதாவது பிபிஎஃப் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனல்ஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Z900. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட் எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு சூப்பர் பைக்காக இருக்குது. ஸோ இந்த பைக்கில் எங்கெங்கெல்லாம் பிபிஎஃப் வரும் அண்ட் அதை நாங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், என்னென்ன பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம் அண்ட் பேசிக்காக டீட்டெயிலிங் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க. நல்ல ஒரு ஃபோம் வாஷ்க்கு அப்புறம் வண்டியை ட்ரைவ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து என்னென்ன பார்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு ரிமூவ் பண்ணுறதும் பிடிக்காது. பட் ரிமூவ் பண்ணாமல் ஓட்டினா இந்த லெவல் ஃபினிஷிங் வருமானது கொஞ்சம் டவுட்டு தான். இந்த Z900ல் என்னென்னலாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேங்கை ப்ராப்பராக ஒட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவாசிக்கு Z900 போட்டிருக்க அந்த பார்ட்லேருந்து அண்ட் கீழே சைடில் டேங்க்கு கீழே வர பார்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் தான் டேங்கை நம்ம ப்ராப்பராக ஒட்ட முடியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 ஸ்க்ரூஸ் வரும். அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்கை வந்து ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். ஸோ டேங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஷீட்டில் போட போகிறோம். இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ரிமூவ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, இது உள்ள வரைக்கும் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும், மேலே இருக்கிறது தெரியாது. ஸோ இதையும் இப்போ ரிமூவ் பண்ணி ஆகணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹெட்லைட் பக்கத்தில் இருக்க பீஸை ஏன் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது வந்து பிளாக் பிபிஎஃப் கேட்டிருக்காங்க. பிகாஸ் அது கிரே கலரில் வரும். ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணுறதா தான் வந்து கஸ்டமர் வந்து மொத்தமாக எனக்கு பிளாக்காக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு பேசிக் கிளேஸ் பாலிஷ்னு சொல்லுவோம். ஸோ ஃபினிஷிங் பாலிஷை மட்டும்தான் இதில் போடுறேன். பிகாஸ் இது நியூ வெஹிக்கிள் தான், அதனால் எனக்கு இந்த குட்டி மிஷினே போதும். குட்டியான பார்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதில் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட்டே இந்த டெயில் செக்ஷன் தான். அது ஏன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வண்டியில் இப்போ எங்கெங்கெல்லாம் பிபிஎஃப் வரும்னு பார்த்தீங்கன்னா, டேங்க்கு, ஃப்ரண்ட்டு வந்து இந்த ஹெட்லைட் மேலே இருக்கிறது அண்ட் மட்கார்டு, அந்த ஹெட்லைட் சைடில் இருக்கிற அந்த பீஸை இப்போ பிளாக் பிபிஎஃப் பண்ணுறோம். பட் நார்மலாக அதில் பிபிஎஃப் வந்துடும். டேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷீட்டாக போடுறோம். அண்ட் இந்த கவாசக்கின்ற அந்த பார்ட்டில் வந்துடும். அண்ட் Z போட்டிருக்குல அந்த இடத்துல வந்துடும். அதுக்கு கீழே ஒரு குட்டி பீஸ் இருக்கும், அங்கேயே வந்துடும். ஸோ கவாசக்கி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்த லோகோ மட்டும் சுற்றி கட் பண்ணிடுவோம். அந்த எம்ப்ளமை நம்மளால் எடுக்க முடியாது, Z-யையும் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதையும் சுற்றி கட் வந்துடும். ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். டேங்க் சிங்கிள் ஷீட்டில் லே பண்ணியிருக்கோம். அண்ட் கவாசக்கி Z900 அதுக்கு கீழே அண்ட் ஃப்ரண்ட் ஹெட்லைட் மேலே இதை வந்து பிளாக் பீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் மட்கார்டு. ஸோ இது எல்லாமே வந்து டோட்டலாக கவர் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டலேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், டெயில் செக்ஷனை தவிர்த்து. ஸோ ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்றது நீங்களே பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்ஸையும் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் மறக்காமல் நான் அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒரு வெஹிக்கிளோட வந்து அதோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸையும் சொல்கிறேன், எப்படி ஓட்டுறோம் அண்ட் வந்து இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ண முடியுன்ற வீடியோஸ்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேஜில் போடுவேன். இதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன்.